ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பேரிச்சம்பழம் யாரெல்லாம் சாப்பிடலாம், எவ்வளோ எடுத்துக்கணும், எந்த முறையில நம்ம சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதோட இந்த பேரிச்சம்பழம் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். காலையில எழுந்ததுமே ரொம்ப சோர்வா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு சீக்கிரமா களைப்பு வந்துடுது அப்படின்னா நீங்க டெய்லியும் ஒரு 2-3 பேரிச்சம்பழம் நீங்க சாப்பிட்டு பாருங்க. இது நம்ம உடம்புக்கு உடனடியா சக்தி கொடுக்கும். ஏன்னா இதுல இருக்கிற நேச்சுரல் சுகர், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் நம்ம உடம்புக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும். அடுத்ததா நம்மள நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு காமன் ப்ராப்ளம் என்னன்னா மலச்சிக்கல் தான். பேரிச்சம்பழத்துல இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர் நம்ம ஜீரணத்தை ஸ்மூத்தா மாற்றும். இது நம்ம குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேரிச்சம்பழத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தாது அயன். நம்மள நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்கும், சோர்வு, தலை சுற்றல், பலவீனம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா தினமும் நீங்க ஒரு 4-5 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. இது நம்ம பாடியில பிளட் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட சேர்த்து இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது பிளட் பிரஷரை பேலன்ஸ் பண்ண உதவுது. இதய நோய் வராம பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். ஆனா ஒரு சில பேர் வெயிட் கெயின் பண்ணணும்னு ரொம்ப நிறைய ஃபுட்டு சாப்பிடுவாங்க. ஆனா வெயிட் அதிகரிக்கவே அதிகரிக்காது. அப்படி வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா இது நமக்கு ஹெல்த்தி கலோரியை கொடுக்கும். நம்ம பாடி வெயிட் கெயினை நேச்சுரலா இன்க்ரீஸ் பண்ணும். முக்கியமா பெண்களுக்கு பேரிச்சம்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம் எலும்பை பலப்படுத்தும். அதோட மாதவிடாய் நேரத்துல வரும் பலவீனத்தையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பெண்கள் ஒரு 30 வயசுக்கு மேல அதிகமா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க ரெகுலரா பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். பேரிச்சம்பழத்துல உள்ள விட்டமின் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் மூளை சுறுசுறுப்பாக இயங்க உதவுது. நரம்பு மண்டல செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஞாபக மறதியால பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்படக்கூடிய நினைவாற்றல் இழப்பை தடுக்கிறதுக்குமே பேரிச்சம்பழத்தை நீங்க சாப்பிடலாம். பேரிச்சம்பழத்துல இருக்கக்கூடிய கரிம சல்பர் உடலில் ஏற்படும் அலர்ஜிகள் மற்றும் ஒவ்வாய்மையை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேரிச்சம்பழம் பிளவனாய்டுகள், கரோட்டினாய்டுகள் மற்றும் பீனாலிக் அமிலம் போன்ற ஆக்சிசனேற்றிகளால நிறைந்துள்ளது. இவை ஆக்சிசனேற்ற அழுத்தத்தையும் வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கர்ப்பகால பராமரிப்பு. கர்ப்பத்தின் கடைசி சில வாரங்கள்ல பேரிச்சம்பழம் சாப்பிடுறது பிரசவத்தை எளிதாக்கவும் தூண்டப்பட்ட பிரசவத்திற்கான தேவையை குறைக்கவும் உதவும்னு ஆய்வுல கண்டறிஞ்சிருக்காங்க. புற்றுநோய் தடுப்பு. பேரிச்சையில் ஆக்சிசனேற்றிகள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. அவை பெருங்குடல் புற்றுநோய் போன்ற சில வீரியமிக்க கட்டிகளின் அபாயத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பேரிச்சம்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறதுனால உங்களோட சருமத்தை இளமையா வச்சிருக்கிறதுக்கு உதவும். அதோட இல்லாம செல்களின் பாதிப்பை குணமாக்கும். இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, இளமையா இருங்க. நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவர்களோட எலும்புகள் பலம் இழந்து இருக்கும். இவங்களுக்கு கால்சியம், இரும்பு சத்து தேவைப்படுறதுனால தினமும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். இது சர்க்கரை அளவை மெதுவா தான் உயர்த்தும். இருந்தாலும் அளவுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 2 சாப்பிடுங்க. சளி, இருமலுக்கு பேரிச்சம்பழத்தை அதோட கொட்டைகளை எடுத்துட்டு பால்ல போட்டு நல்லா காய்ச்சி குடிச்சிங்கன்னா உங்களோட சளி, இருமல் உடனடியாக குணமாகும். இப்போ நம்ம வீடியோல பேரிச்சம்பழத்தோட நன்மைகள் பத்தி பார்த்தோம். இப்ப பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுக்கு சிறந்த நேரம் என்னன்னு பார்க்கலாம். நீங்க பேரிச்சம்பழத்தை எந்த நேரத்துல வேணாலும் சாப்பிடலாம். ஆனா ஒரு சில நேரம் நீங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது. காலையில நீங்க பேரிச்சம்பழம் சாப்பிட்றது உங்கள் வளர்சிதை மாற்றத்தை விரிவுபடுத்துறதுக்கும் காலையில கூடுதல் ஆற்றல் அளிக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழியா ஹெல்ப் பண்ணும். 2வது, உடற்பயிற்சிக்கு முன்னாடி சாப்பிட்றது. உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஒரு 30-60 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க பேரிச்சம்பழம் சாப்பிட்றது உங்களுக்கு விரைவான ஆற்றலை கொடுக்கும். 3வது, விரதத்தின் போது சாப்பிட்றது. பொதுவாகவே மக்கள்
உண்ணாவிரதத்தை முடிக்க பேரிச்சம்பழம் சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சக்தியை கொடுக்கும். நீங்கள் உடம்புல இருந்து இழந்த சக்தியெல்லாம் உங்களுக்கு மீட்டு கொடுக்கும். பேரிச்சம்பழத்தை யாரெல்லாம் தவிர்க்கணும்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழம் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் இதை ஒரு சிலர் வந்து சாப்பிடக்கூடாது. நீரிழிவு நோயாளிகள், பேரிச்சையில இயற்கையான சர்க்கரைகள் அதிகம் இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் அவற்றை தவிர்க்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரை கண்டிப்பாக அணுகணும். ரெண்டாவது, இலை இழப்பு டயட்டில் இருக்கிறவங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா பேரிச்சம்பழத்தில் அதிக கலோரிகள் இருக்குது. இது வந்து உங்கள் இழப்புக்கு வந்து சிறந்த உணவு கிடையாது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்த அளவு உட்கொள்றீங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எத்தனை பழம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பழம், அதாவது 2லேருந்து ஒரு 4 பழம் சாப்பிடலாம். அதிகபட்சமாக 5 சாப்பிடலாம். 5க்கு மேலே எடுக்க வேண்டாம். நீங்கள் பேரிச்சம்பழத்தை அப்படியே சாப்பிடலாம். அதே இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடலாம், இல்லை பாலில் கலந்து சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்மூத்தியாக நட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்கும். யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம். ஆனால் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க மட்டும் மிதமான அளவில் எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பேரிச்சம்பழம் சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் அளவுக்கு மிஞ்சினா வெயிட் வந்து கெயின் ஆகும், சுகர் லெவல் கூடலாம். அதனால பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டாம். சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் இருந்தாலே போதும். அதில் ஒன்று தான் தினசரி நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.